எங்கடா 2 பேரையுமே காணோம். எங்கே ஏன் இங்கே 2 பேரையுமே காணோம்டா. இந்த இருக்கான் 200 100. அவன் எங்கே தௌஃபி? ஆமா மேலே ஃப்ளேஓவர் ஏறிடு. எனக்கு கீழே போனால் டிராஃபிக் ஆகும். 25 தானே பாஸ். 1 டே பாஸ் எடுத்துரு. ரிட்டனும் வந்துடும். 1 டே பாஸ்னால் 45 ரூபா என்னமோ தான் வரும். 30 ரூபாயோ 40 ரூபாயோ எடுத்துரு. டே அடே 1 டே பாஸ் எடுத்துரு. பிரிட்ஜில் டோல் ஏறுறோம்ல, டோல் இறங்குற இடத்துல வந்து 1 டே பாஸ் எடுத்துரு. போகிறதுக்கு வந்து 25 ரூபா. 1 டே பாஸ் 40 ரூபா 45 ரூபா இருந்தால் எடுத்துரு. ஓகே ಪಾಸ್ ಎಷ್ಟು? 1 ಡೇ ಪಾಸ್ ಎಷ್ಟು? ಎಷ್ಟು 1 ಡೇ ಪಾಸು? ಓಕೆ ಒಂದು ಕೊಡಿ. பாஸ் தானே எடுத்த? ஏன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபா தான் பாஸுக்கு. அப் அண்ட் டவுன் இல்லை, நீ எத்தனை தடவை வேணாலும் போகலாம் வரலாம். ஏய் தூருதுரா. 3 கட்டு ಎಷ್ಟುನಾ? 60 இருக்கா? ஜிபே ಇದೆಯಾ? தண்ணி எங்கேருந்து வருது? நீர் எಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ? குளம் எங்கே இருக்குன்னு தெரியல. பைப்பு குளானா பைப்பு எங்கே இருந்து வருதுன்னே தெரியல தண்ணி. சரி வாப்போம் ஓடி. அந்த இருக்குல்ல அதுதான் நினைக்கிறேன். நேரா மலை லைட்டாக ரொம்ப இருக்காது. ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தெரில, வா பார்ப்போம். இதை போட்டுருக்கு பாரு. 2 பேருக்கு 4 பேருக்கு 4 பேருக்கு 300 ரூபா. ஓகே பார்த்தோம் போகிறதுனா போமா 4 பேர். அப்புறமா வந்து ஸ்ட்ரைட்டா எங்கிட்டு? இதுக்குள்ளையா? உள்ளையா? ஷோ இல்லைடா உன் மேப்பை நம்ப முடியலடா. நேராவா? பாட்டு பார்த்தியா? எல்லு ஹோட்டலா? என்ன மேப் போட்டாங்க? வரல அவங்க எங்க?
வரல, நல்லது போனி. ஓ சார், ஒரு டீமே வருது, கார் வேறு வருது. ஆமாம், அவங்க தானே. உள்ள காமிச்சிச்சுன்னு போயிட்டோம். அங்கே போனா இல்லை, வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குன்றான். ஆமாம், அந்த ஹோட்டல் பக்கத்துலையும். அண்ணா வாட்டர் ஃபால்ஸ் ಎಲ್ಲಿದೆ? ಇದು ಇಲ್ವಾ? ಸ್ವಲ್ಪ ಕೆಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಅವ್ರ ಹೋಟೆಲ್ ಇದೆ. ಹಾಂ, ಬೋಟಿಂಗ್ ಆದ್ಮೇಲೆ ಗೇಟ್ ಇದೆ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್. ಹಾಂ ಓಕೆನಾ, ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ. பயப்படாத மாமே. ವಾಟರ್ ಫಾಲ್ಸ್ಗೆ ತನಿಯಾವಾ? ಎಷ್ಟುನಾ? 20 ಪೇರ್ ಹೆಡ್ಡಾ? ಪೇರ್ ಬೈಕಾ? ಟೋಟಲ್ 3 ಬೈಕ್. 1 பேக் கம்மிங். எங்கடா இங்கே காணோம்? கால் பண்ணு. இந்த வர்றாங்க, பாவண்டாவீங்க. தனியாக 20டா இதுக்கு, பைக்குக்கு. இங்கேம்மா அது வந்து அதுக்குள்ள ஒரு என்ட்ரியா. இது பார்க்கிங். மச்சான் ரோடு செம்மையாக இருந்துச்சு. ஓ வண்டிக்கு செம்மையாக இருக்கும். இது குதிக்க கூட மாட்டேங்குது. டங்கு டங்கு டங்கு. என் வண்டி எப்படி வந்துச்சு கேளு. வா வா. குட்டி குரங்கடா. அன்னைக்கு வம்பில் அதே மாதிரி வம்பில் கடி வாம்பி. மூணு பைக் விடுற மாதிரி இடம் பாடுறா ஒன்றா. மச்சான் வண்டி ரிவர்ஸில் பார்க் பண்ணிடுமா? ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். உள்ளவா இரா, நான் வெளில வந்துக்கிறேன்டா. போடா. அவன் வண்டி நான் நடுவுக்கு நின்றா தான் நல்லாயிருக்கும். மாதிரி அப்படியே உள்ள இந்த படத்தில் அது என்ன படம்டா உள்ளே போய் தூக்கிட்டு வருவாங்களே, மலையாள படம் மறந்து வச்சேன். மஞ்சுமல் பாய்ஸ். மறந்துருச்சு மச்சான். காப்பாற்றுவோன்னு வெயிட் பண்ணிருக்கோம் மச்சான். நீ உழு மச்சான், நாங்கள் வந்து காப்பாற்றுறோம் மச்சான். சுபாஷா இருப்பேன். போடா டே சுபாஷே. நானா வந்து உங்களை ஒவ்வொருத்தனா பிடிச்சி தள்ளி விடுவேன்டா அப்புறம். ஆமாமி நம்ம ஃப்ரெண்டு ஃபாசில் லாஸ்ட். அது ஏன் வண்டினாலும் என்ன பிரச்சனை இல்லை. கைஸ் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அன்னைக்கு வம்பில் இந்த மாதிரி இழுமாமே. ஃபாசில் ஃப்ரெண்டு யார நீ வருவ மச்சா கண்டிப்பா. யாரும் பார்க்க மாட்டாங்க.
எதுவும் பயப்படுற நீயா போய் யாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்கும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு நீ பாப்போமா? நல்லா இருக்காது. பின்னாடி இருந்து எடுக்கவா? அவன் எடுக்கட்டும் ப்ரோ, அவன் எடுக்கட்டும், அவன் கொடுங்க. டேய் ஓடுறான். நீ மட்டும் தான் கொஞ்சம் தெரியுமா? இருந்தாலும் இவ்வளோ வெயிலாக இருக்குது. பெங்களூருன்றானுங்க, கூலிங்காக இருக்குன்றானுங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி இருக்குன்றானுங்க, அவனில் இருக்கிற மாதிரி இருக்குது. மச்சான் இப்படி இப்போ அந்த வியூவை நான் பார்க்கணும். அதனால் இப்போ நான் பண்ண போகிறேன். டக்குனு என்ன பண்ணுறேன்? திருப்பால் அடிப்பேன். வந்தது வியூ பாயிண்ட் தான், வேறு எது ஒன்றும் இல்லை. குடிக்கலாம் இல்லை, குணாக்கே வாக்காம தான் சரிதான் எனக்கு. அதை ஆக்க மாட்டோம். இன்றைக்கி வாட்டர் ஃபால்ஸ் வந்து இல்லாமல் நம்ம வந்து ஏமாந்து வர போகிறோம். ஏமாந்துட்டோம் ஆல்ரெடி கேட்கல. இதுக்கு மேலே என்னடா இது போயிட்டே இருக்கு. அப்புறம் கெஸ்ட் கீழே போய்கிட்டே இருக்கு நிச்சயமாக. நாகேஷ் நம்ம வந்துட்டோம். தண்ணி இருக்கிற மாதிரி தெரில. இங்கே கொஞ்சோன்னு இதுக்குலாம் கிடக்கு. 3 வாரத்துக்கு முன்னாடி தான் அவன் ஃபோட்டோ போட்டு எனக்கு அப்படியே டவுட் அடிச்சிச்சு. வெயிலில் மழை எந்த சீசனில் வரணும்? தண்ணி இல்லைடா. செஞ்சுட்டாங்கடா. அது ஆமாம், ரொம்ப பெருசாக அந்த மாதிரி அதை ஃபோட்டோவில் செஞ்சுட்டேன். எதுவுமே இல்லை, சும்மா வந்து ஏமாந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. தண்ணியில் மன வருத்தத்தில் இவர் ஒருத்தர் வந்து இதுக்குன்னு ராமேஸ்வரத்துக்கு வர வச்சு மன வருத்தத்தில் ஆளாக்கியாச்சு. 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கான். வாடி வா, இது கண்டிப்பாக அப்படியே வரும்டா. பாருங்க எதுவுமே. ஏய் இது என்னடா இதுக்காடா இவ்வளோ தூரம் வந்தோம்? நம்ம யாருமே இல்லாதப்போ வந்தால் சீரியஸ்லி கொஞ்சமாச்சும் ஒர்க் நம்மளாச்சும் பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படி சொல்லுங்கள். சொன்னதை திருப்பி சொல்லுங்கள். இல்லை வேணாம், குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க. பரவாயில்ல, நாங்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்ப்போம். பார்க்க வேணாம், நான் போட்டுக்கிறேன். இங்கே மாதிரி கூட போய் உட்காந்துக்கலாம். கூலிங்காக வச்சுருக்கோம். கீழே போகுமா? ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம அப்படியே நேராக இங்கே ஒரு இடம் போகுது, உள்ளே போயிட்டு பார்ப்போம். நாங்கள் வந்ததுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இல்லைங்க. ஸோ சம்மர் டைத்தில் வந்துடாதீங்க. என்ன பயம்னா சம்பவம் இருக்குமோன்னு தான் பயமாக இருக்குது. இவன் பாட்டுக்கு குணாக்கே மாதிரி சுபாஷ் மாதிரி உள்ளே போயிட்டானா நாங்கள் என்ன பண்ணுறது? வா மம்மி உள்ள, அது உள்ளே இறங்க வேண்டாம். அவன் பேர் என்ன? சுபாஷை காப்பாற்ற இறங்குற மாதிரி இறங்க மாமி நீ உள்ள. ஆமாம், உள்ளே என்ன காப்பாற்றுறீங்க பாருங்க. 1 2 3 4 பேர் இருக்காங்க. ஒன்றுக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? நான் உள்ளே போனால் ஒன்றையும் சேர்த்து எடுத்துகிட்டு போக வேண்டி ஒன்றையும் மட்டும் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். பஞ்சக புத்தி விட்டு அவனுங்க கைஸ் போனால் தனியாக போகக்கூடாது, எப்பவும் கூட ஒரு ஜீவனை கூப்பிட்டு போகிறேன். வாங்க போவோம். ஏடா கூடமாக இருக்குது, எங்கேயும் விழுந்து பல்ல பேத்துக்கிறாமல் இருந்தால் சரி. இல்லை மச்சான், தண்ணி வைக்கணும். கல் நல்லா இருக்குடா. இந்த மார்பிள் ஸ்டோன், இது மார்பிளே தான்டா. ஏய் மச்சான், கல்ல பாரு, மார்பிள் ஸ்டோன்டா. அப்படியா? அந்த பாரு, பயங்கரம். போமா, கீழே போமா, அதை மேலே பிடிக்குமா? மேலே போ, மேலே போயிட்டு வரும். மச்சான் வழி தேடுறேன். இருக்குடா. டேய் இங்கே மேலே ஏதோ போதும், அவனை போயிட்டு வருவோம். மேலே போயிட்டு வருவோம் மச்சான், மேலே ஏதோ இருக்குது. சைஸ் அப்படி ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த இடம் வந்ததுக்கு. இந்த வயநாள் இப்படி தான் மச்சான் டென்ட் போட்டு போனோம். இதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இத்தினூண்டா இருக்கும். அடப்பாடி ஏற முடியல மச்சான். இதோட போய்கிட்டே இருக்கு. ட்ரக்கிங் பண்ணி போகிறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஏன்னா தண்ணி கேன் எடுக்காமல் வந்துட்டோம்.
வாட்டர் பாட்டில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆ கீழேயும் பார்த்துட்டு தான் போகிறேன் வா. இது வாடகை போய்கிட்டே இருக்குது எங்கேயுமே நிற்காம. இது ஆனால் போக முடியாது. வாங்க போவோம். டக்குன்னு பார்க்காத வழி மாதிரி தெரிஞ்சுடா. டே அங்கே போகிறேன். அப்படியே அவன் எங்கே இப்படி அங்கே போனான்? ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்காண்டாங்க. இப்படா போனாங்க மச்சான். எப்படி இருக்கு மேலே பாருங்க கைஸ். எங்களை விட்டுட்டு போய் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்திருக்கான். இப்போ எப்படி இருக்கு அதே ஃப்ளாட் ஆகிடும் அவ்வளோதான். இப்போ இப்படி ஸ்லோப்பாக இருக்கா அப்படி ஃப்ளாட். ஓகே கைஸ், நாங்கள் மேலே போகல. தலைவரை மட்டும் மேலே அனுப்பி விட்டுட்டு அவன்கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். மலையில் உருட்டி விடுங்கடா. இப்போ பாருங்கள் கீழே விழுந்தனாம இருந்தால் சரி. அடி வாங்க போகிறேன் இப்போ நீ. ஏய் அப்போ நல்லா இருக்குண்டா. இங்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி அடிக்கிறீங்க. கரெக்டாக ஆளோட தான் போகிறோம். என் கூட போனால் எதுவும் விளங்காது அதானே. கரெக்டாக கேட்டா பாருங்க கைஸ். என்னதான் தெரியும் அது. நான் இவங்கள்ட்டே நான் தான் சொல்லுவேன். நான் தௌஃபி போவோம், உட்காருவோம், சாப்பாடு வந்துடும். ஆர்டர் பண்ணால் 2 நிமிஷத்தில் வரும். நான் போனால் 2 மணி நேரம் ஆனாலும் வராது. 3 பேராக போவோமா, போய் உட்காருவோம். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அப்படியே உட்காந்துப்போம் வர வரைக்கும், சோறு வர வரைக்கும். அது ரொம்ப ஈஸியாக தான் ஆர்டர் பண்ணியிருப்போம். அட ஒரு டீ கேட்டால் கூட வராதுடா. முன்னாடியே வந்தாலும் வாங்கிட்டு போயிடுவான். நான் எனக்கு அந்த இந்த டீ கடை, அந்த ஜூசி டீ கடை ஒன்று இருக்குல்ல கேஸ்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில், ஆமாம், அங்கே வந்து நான் போய் காஃபி கேட்டேன்னா என்ன தவிர மற்ற எல்லாரும் கொடுப்பான்டா. ஒன்று மட்டும் வரவே. சரி வாங்க போகலாம். வெயில் போட்டு பொழக்குது. கீழே போய் தண்ணி குடிக்கலாம். டேய் மேலே போய் டேய் திருப்பி கீழே போய்ட்டு திருப்பி மேலே போகணும். கீழே எந்த கடையுமே இல்லை. மேலே போய் தான் இப்போ இது இறங்குறது எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. மச்சம் இங்கிட்ட ஏறி போயிடுமா பேசாமல். இப்போ ஏறுறதுலாம் ஈஸியாக சரசன்னு ஏறிட்டோம். இறங்குறது ஹெல்மெட் வேறு கையில் வச்சுட்டு முடியல. நம்ம 2 பேர் தப்பிச்சோண்டா. நாங்கள் 2 பேர் ஹெல்மெட் அங்கேயே மாட்டிட்டு வந்துட்டோம். மாறி குத்தாயிலே தான் வச்சுட்டு போயிடுவேன். நேரம் மாறி தூக்கிட்டு அதான் கிளம்புவோம். அடுத்து வேற எங்கேயாச்சும் போகணும். பிளானு இது மேலே போய் தண்ணி குடிச்சிட்டு பிளான் போட்டுக்கலாம். அது தௌஃபிக் பிளான் போட்டால் நீ தானே யோசிக்க வராது. எல்லாமே ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. தௌஃபிக் இது டிவிஎஸ், இது வேகா. வாங்க மணி 2 ஆச்சு. ப்ரோ பிளாக்ல டிவிஎஸ் உங்களுக்கு. இது வேகா. இது யாரு? ஃபாசில் ஹெல்மெட். அடே அவன் ஹெல்மெட் மாட்டிட்டு இந்த ஹெல்மெட் எடுத்துட்டு வந்திருக்கோண்டா. ஏதோ ஒன்று நம்ம ஹெல்மெட் தான். அதுவுமே 2 பேரும் நம்ம தான், எல்லாமே நம்ம தான். நான் வேற ஆள் ஹெல்மெட் எடுத்துட்டு வந்துட்டோம்னு நினைச்சேன். பரவாயில்ல வச்சுக்க. இப்போ வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். எல்லாரையும் கீழே உழுகாமல் இருந்தால் சரி. ஓகே இப்போ வந்து நம்ம கிளம்புறோம். எல்லாம் கீழே இறங்குறாங்க. பார்த்து இறங்கினேன். எங்கன்னா வலிக்கு உழுவ போகிறாங்கன்னு தெரியல. இந்த பாருங்க வழுக்குது. டே 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 என்னை தள்ளி விட்டுறாத. பின்னாடி இருந்து வந்து சத்தியமாக ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு. ஒன்றாவே போகலான்டா. சீரியஸ்லி ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க வியூ செமையாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். நம்ம கூட தௌஃபிக் இருக்காப்புல. பாருங்கள் பொம்பளை சூப்பர். பாருங்க எனக்கு நானே லவ் யூ சொல்லிக்கிறேன். அதான் மயிறு கரெக்ட் தான். உனக்கு நின்று சொல்லலாம். போகலாமா? ஓகே கேஷ் இப்போல்லாம் கிளம்புறோம். திருப்பி கீழே விழுவாமல் பத்திரமா போய் சேரணும். ஓகேவா? அடுத்த ஆள் ஃபோட்டோக்கு போகிறாப்புல. மச்சான் மஞ்சுமல் பாய்ஸில் விழுந்த மாதிரி விழு மச்சான். நான் வந்து காப்பாற்றுறேன். ஏன்டா சுபாஷே. மச்சான் செருப்புலாம் கிடக்குறாங்க கைஸ். ஸ்ப்ரைட் இந்த மாதிரி ஜூஸ்லாம் வந்து குடிச்சிட்டு போட்டிருக்காங்க. இவன் ஃபோட்டோ மட்டும் இப்படி கொடுக்கான்னு பாரு. வேற லெவல் பண்ணுறான் பாரு. பாருங்க நல்லா படுத்துக்கிட்டு என்னென்ன பேசுகிறேன்.
உனக்கு தலை சுற்றுது, இவனுக்கு கால் கிடுகிட்டுன்னு ஆடுது, அவனுக்கு வாந்தி வருது. சொல்லுங்கடா. தெரியுது, போ போ பைய போ. என்னடா ஹெல்மெட்டு தௌஃபிக் இது. ஏண்டா இது வெயிட்லெஸ்ஸாக தானே இருக்குது, அதை வாங்கிட்டு போக வேண்டியதானே. கேட்டு வாங்குறான் பாரு. மச்சான் வழுக்குதுடா. எங்கிட்ட லெஃப்ட்ரா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சீரியஸ்லி ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அங்கே பாருங்கள் ஒருத்தனை எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்குறாங்கன்னு. நம்ம இதுலேயும் ரிஸ்க் எடுத்து இறங்குறோம். வியூவை பாருங்கள் கைஸ், செமையாக இருக்குது. இந்த போ போ, உங்களுக்காக தான் கைஸ் எல்லாம். வழுக்குதுடா. கால் வழுக்குதுடா. வழுக்குதுடா. இருடா. Oh shit. மச்சான் தடே வலிக்கி விட்டுருந்தா சத்தி. ஓ ஷிட், மாட்டிக்கிட்டடா. வாடாயா. குத்தா துக்காரா. எடுபது மச்சான் ஒண்ணே இல்ல. டேய் வச்சுனா வலிக்கி விட்டுருந்தா. படுத்துட்டு வந்து அழுக்காகட்டும், படுத்துரு. கோபுரம் இந்த மாதிரி எடுத்து. அதுல கால் வை, அந்த குச்சியில கால் வை. நேரம் இங்க வந்து விழுவ, இல்லாட்டி அங்கேயே மண்டையை பிறந்துடும் உனக்கு. கோபுரம் தாவணி வயசானவங்க தடுத்து வருவாங்க, அந்த மாதிரி வரும். வா இப்பதான் உனக்கு டாஸ்க். டேய் வழுக்குதுடா. ஷிட், அவங்களாம் என்ன கஷ்டப்படும். தான் ஹிந்தி தெரியாதுடா யாரும் நம்மளுக்கு. நம்ம எப்படி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இருங்க கைஸ், கையெல்லாம் பாருங்க. அப்போ ஒரு கையில் ஏறுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இப்போ இறங்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு வர்றோம். வா டேய், தண்ணி வேணும்டா. இன்னும் படி வைக்கிறா மசா, காலு கீழே ஆடுதுடா. அவ்வளோதான், காலில் தெம்பு முடிஞ்சிருச்சு. தொப்பியை மரம் ஆட்டையை போட்டுருச்சு. இங்கிட்ட இறங்குவாண்டா. ப்ரோ ஓகே, இறங்குடா. தொங்கு. இங்கே பாருங்க, குரங்களாம் நம்ம கேங்கில் இருக்கு. நம்மடா எல்லாருமே எடுப்போம்டா. நம்ம ட்ரெக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். வந்தது
ட்ரக்கிங் மட்டும்தான் போனோம், இதுக்கு போகல. ஸோ அவ்வளோதாங்க, இதோட நாங்கள் வீட்டுக்கு போனாலும் போயிடும். மற்ற நான் பரவாயில்ல கண்டிப்பாக. இப்போல்லாம் மேலே ஏறுறோம், யாருக்குமே எனர்ஜி இல்லை. எல்லோரும் மூஞ்சியும் பாருங்கள், காலும் கிட்ட நடுங்குது இவனுக்கெலாம். பாருங்க, கடைசியாக மேலே வந்துட்டோம். ஏன் மாமி கொஞ்சம் வலிக்குது, எனக்கு முடியலை, மூச்சு வாங்குது கைஸ். எனக்குமே நெஞ்சு சமயம் வலிக்குது. ஓகே, நமக்கு இதெல்லாம் முடிச்சாச்சு, ரிட்டர்ன் ரூம் போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குல்ல? ஒன் பை ஒன்னா போ. அப்போ சத்தியமா தெரியல, திடீர்னு வந்துச்சு. கேமரால இருக்கு. Don't need nobody. Here I come. Here I come. நான் ஏறிய தொங்கிக்கிட்டு இருக்கேன், உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கா. Once more. മോനെ രംഗച്ചേട്ടൻ കാണിക്കും എന്ന് പറഞ്ഞാൽ കാണിക്കും. അമ്പാൻ തുറസി ரெக்கார்ட் ஆயிருக்கு, பிரச்சனை இல்லை. எங்க மேலே போயிட்டு வரான் பத்தி அத்தாயத்துல. டே சத்தியமா, டே சத்தியமா ஸ்பீட் பிரேக்கர் 2 பேர் கண்ணுக்கு தெரியல, திடீர்னு வந்துச்சு. நானும் என்னடா ஸ்பீடு பிரேக்கர்னு பிரேக் அடிக்கிறேன், பறந்துட்டா இருக்கலாம். முடியல. அல்டிமேட்ரா மச்சான், சூப்பர் கண்டென்ட்ரா இன்னைக்கு, நல்லா கொடுத்து வச்சிருக்கியடா. இன்னும் பெரிய கண்டென்ட்டா இருந்திருக்கு. உங்க அம்மா அப்படித்த உங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சு விடுறது. நோனோ, உங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சாலும் பிரயோஜனம் ஆகாது, உங்க அத்தாவுக்கு அனுப்புறது. இங்க பாருங்க உங்க பையன் எப்படி வண்டி ஓட்டுறான்னு.